கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு வார்த்தை என்ன பேசலாம்னு சொல்லிட்டு கர்த்தரில் தியானிக்கும் போது தான் கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினா. வாங்க வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 19. அவைகளை இருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வந்திக்க பண்ணுவேன், அவர்களை குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமீன். யாரெல்லாம் வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆம், கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் காணப்படல, நான் வெறுமையே காணப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பி போய் கொண்டு இருக்கலாம். என்னை சுற்றி இருக்கிற அநேக பேர் அநேக விஷயத்தை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ்ந்து ஐஸ்வர்யமாக இருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிடுறாருங்க, நீங்கள் குறுக்கி போவதில்லை, உங்களை நான் மகிமைப்படுத்துகிற மாதிரி உங்களை பார்த்தீங்கன்னா எடுத்து நடத்துகிறேன். இதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுமையாக இருக்க போகிறது கிடையாது. உங்களை நான் பார்த்தீங்கன்னா எடுத்து பெரிய லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுக்குறாருங்க. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, வெறுமையாக காணப்படுறேன்னு சொல்லிட்டு குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி தான் கொண்டே இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அது குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசிரியத்து பெருக செய்வாச்சு. அவர் கொடுத்த வார்த்தைகளை வசனங்களை விசுவாசி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் தம்போ நம்ம கேட்ட வார்த்தைகளை வசனங்களை வாசிப்பார். தேவ சமுதிர காலத்திலும் God bless you.